அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு இளைஞன், சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தான். எனக்கு வருத்தமாக இருந்தது. என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான், இந்த மாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவன் கிட்டவே போய், தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட் என்ன விலையா? ஒரு சிகரெட் என்ன விலைன்னு அவன் அப்போ சொன்னான், 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 20 குடிப்பேன். 20 தான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு நாளைக்கு 40 ரூபாயே புகையாக விடுற. 40 ரூபாயே புகையாக விட்டுருக்க. எத்தனை வருஷமாக அப்படி விடுற நீ அப்படின்னு? 15 வருஷமாக விடுறேன்னா. நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு, படுபாவி பேல 3,20,000 ரூபாயை புகையாக விட்டியடா அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறேன். 3,20,000 ரூபாயை புகையாக விட்டுட்டியடா, தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும்? வருத்தப்படலாம். ஐயா, இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாவது சொல்லணும். அவன் அதெல்லாம் சொல்லலை. அவன் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கன்னா. எனக்கு அப்போ 80 வயசு. 80 வயசு ஆகுதுப்பான்னு. ஐயா, நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லைன்னு. அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு 50-60 லட்சம் ரூபா இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். சார், இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை, நான் தான் குடித்த புகையா விட்டேன், நீ ஒன்றும் செய்யல இல்லை, சும்மா தானே இருந்த, அது இப்போ உன்கிட்ட ஒரு 70-80 லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல, இருக்கா அப்படின்னா. நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்ப. அப்போ தான் நினச்சேன், நம்ம தப்பு. அவங்கிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு. ரூபாயை புகையா விட்டியடான்னு கேட்டேன். டாக்டர் சொல்கிறது மாதிரி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேடான்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை. ஒரு பிள்ளை தான், அவன் சின்ன பையன்தான், எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுறான், நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன், எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன், கேட்பான். நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன். இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை. இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அது திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன. அது ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா. என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டா இருக்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுட்டு தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா?
இப்போ அவன் பூமியையே சுற்றி விட்டாங்க இருக்க, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா? எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான், நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலேன்னு சொல்லலாம், தெரியலன்னு சொன்னாங்க. அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா? பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன்னு, பண்ணிட்டியோ? மாட்டிக்குவான்ல நம்மகிட்ட. இல்லை சார், பெஞ்சு மேலே இடம் நாயே. இப்போ நான் நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை நம்ம மிகச்சு தேடா பெஞ்சு மேலே சார். அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான். நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறான். இப்போ இதை விட எனக்கு அடி வேற என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் இருக்கிறது இருக்க அது மாதிரி இருக்கான். அவன் அறிவு கூர்மையோடு இருக்கான். என்னன்னா நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன். இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும். ஏதாவது ஒன்று செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னான். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்றாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற. இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில் பெரிய பஞ்சம் வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்றார். புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா, திருமால் சங்கு எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார், சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும். இவர் சங்கு ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் ஒன்றும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நிறுத்திட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, அந்த வெயிலில் உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு. ஏய், மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய ஏன் அப்படின்னா, சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்லை, அப்போ நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு. அப்போ நம்ம 12 வருஷம் ஊதாமல் இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடுமேடா அப்படின்ட்டு புஷ்ஷுன்னு ஊர்னாலே மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கு. அவன் உழுதல் வீணாக போகல. அதாவது என்ன சொல்கிறான், உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது. சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை. வாழாய் இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நினச்சிக்குவார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன பையன்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு தடவை போனேன் சார், ராமாயணம் பேசுகிறதுக்காக போகிறேன். ஒரு 4 பயலுவ இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான். என் மேலேயும் அந்த மண் உழுவுது. என் மேலே போடணுன்னு போடல அவனுவா, அவ்வளோ விளையாடுறானு நம்ம மேலே உழுவுது. அந்தாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் அதை பற்றி கேட்கல.
நம்ம பிள்ளைவோ நல்லா விளையாடட்டுன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே 7-8 அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதில் ஒரு பையன் சொன்னால் கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, சொல்கிறதுக்கும் வருவாருன்னா. நான் அவனை சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்றைக்கி அனுமார் பற்றி நிறையா பேசுகிறீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப நாளாக. சொல்லுடா என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக? இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, அட்டமா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்? இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அது நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் உங்களுக்கு. கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறேன்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேறு ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரியும், தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பே எந்திரா நினச்சான், ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா
பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான். வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை, உடைக்க மாட்டான்னு சொல்கிறார். உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா. பார்த்தாரு, பையன் இப்படி இருக்கான்னா வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயிலில். அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார். வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில். போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னாரு. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை சார். வாழ்க்கையில் எது வெற்றி? நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சினுக்கிறோம். நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும், செட்டில் ஆகிடணும், இல்லை நல்லா படிக்கணும், பெரிய ஜாபில் இருக்கணும், வீடு வாங்கணும், செட்டில் ஆகிடணும், இல்லை நல்ல வேலையில் இருக்கணும், பொசிஷனில் இருக்கணும், செட்டில் ஆகிடணும். இதுதான் வாழ்க்கையோட வெற்றின்னு நினைக்கிறோம். ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையின் வெற்றி எது தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா மாதிரி வரணும் சார்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது என்றார். அப்பா மேலேயே கேஸ் போடுறவன் இல்லை. எங்கள் அப்பா மாதிரி ஆகணும்னு எந்த குழந்தை நினைக்குதோ அந்த அப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். அப்போ அந்த வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா குடும்பம் ஜெயிக்க வேண்டும். அப்போ குடும்பம் ஜெயிக்கணும். குடும்பம்னா என்ன சார்? திருமணத்தில் தானே ஆரம்பிப்போம் இல்லை? சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான், அவன் விதி விடுங்க. இப்போ திருமணம்ன்றது, குடும்பத்துக்கு திருமணம்ன்றது எப்படி ஒரு காலத்தில் எப்படி ஆச்சு? உறவுக்குள்ளேயே ஆச்சு. குழந்தை பிறக்கும் போதே சொல்லுவாங்க இந்த குழந்தை என் பையனுக்கு கொடுன்னு, அப்படியே மெயின்டைன் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. எப்படி? இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து நம்ம கூட சொல்லுவோம்ல, கல்யாண புரோக்கர்னு அவர் என்ன பண்ணுவார் சார்? இருக்கிறதுலையே 5 ஜாதகம் கையில் வச்சுனுப்பான்.
அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கட்டி போயிடுவான். அது நான் அவங்க பேசுறதுக்குலாம் அவங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும். பொண்ணு ரொம்ப அடக்கம் சார், பொண்ணு ரொம்ப அடக்கணுவான். எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான். சிலது 1 வாரம் இருக்கும், சிலது 3 வாரம் இருக்கும். எல்லாம் அப்படிதான். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் அறிவுபூர்வமாக நடத்த வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது. நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? அறிவை கீழே பண்ணிவிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம், அவ்வளோதான். உண்மையிலேயே அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டு எல்லாருமே வெற்றி அடைவான். உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான். வீணாக கலவரம் வீட்டில். டென்ஷன் ஆகக்கூடாது சார். அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம், விஷயம் தெரியும் சார். 2 மாதமாக இஎம்ஐ கட்டல சார், ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். ஒய்ஃபுக்கிட்ட அவள் கவலைப்பட போகிறாளேன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்ன ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறீங்களா இல்லையாண்ணா அப்படியே ஏறும் பார்த்துக்கிறீங்களா? ஏறக்கூடாது. நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஆமாங்க, 3 மாதத்துக்கு முன்னால் பூனாவில் ஒரு பொண்ணு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்குது, தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன இது துபாய் கூட்டி போங்கன்னு. அவனை டென்ஷன் ஆகி நான் பண்ணி துட்டில் கொண்டு வேணுங்கிறான். மூக்குலேயே ஒரு பஞ்சு விட்டுக்குது சார். உண்மையிலே சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார், செத்துட்டான். அது படிச்சிருக்கோம், நம்பகம் வருது. ஊட்டின்னு கேட்குறான். அது பரவாயில்லைங்க. சென்னையில் வேசர்பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு வீட்டு அம்மா போய் 6000 வாங்கி வந்துக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டுருக்கான், கத்தியத்தை குட்டிச்சு. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது. இத்தனையும் அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால் என்ன பண்ணோம், உணர்ச்சி பூர்வமாக இல்லை அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நம்ம முக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக கூட்டி போகிறோமா சொல்லணும். இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க 2 பேரால் தான் வரும் இல்லை? எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும் சார். எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம், அம்மான்னு நினைப்போம். உணர்ச்சி அறிவு, நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால் உஷாராக இருக்கணும். என்ன சொல்லணும், உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா, விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு சார். எப்பவுமே சார் உணர்ச்சி வசப்பட்ட ஃபெயிலியர் சார். வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார். நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்குது. உடனே போய் தொடுவீங்களா? உங்களுக்கு ஷாக் அடிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து அதான் ட்ரீட்மெண்ட்டு. விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்போ தான் ஷாக்லேருந்து வெளில வரும். அடிச்சா மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாம். வாங்க, அறிவை எதுக்கு இருக்கு? அறிவை யூஸ் பண்ண வேணும். எதுவாக இருந்தாலும் சரி சார். குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தான், குடும்பம் அந்த மாதிரி தான். 40 ஆம்பளைங்க ஒரே அறையில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கான். ஆனால் 2 லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா, அதை நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அத்தை, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா, எல்லாம் ஒரே வாரம் தான். அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது. எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நீ கூட மாறிட்ட, அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுறா. இல்லைம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு படிச்சிருக்கேன்னு. அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். உண்மையிலே சார், படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் 1 நாள் எக்ஸாம் சார். இல்லை, ஒரே நாள் கடைசியில் எக்ஸாம். சிஓக்கு தெரியும், அவங்களுக்கு சிலபஸ் இருக்குது இல்லை? சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம், சிலபஸ் கிடையாது.
சாய்ஸும் கிடையாது, செத்தம். சார் 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறான். ஒய்ஃப் வந்து கேட்குது, எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு. அவள் என்ன கேட்க வந்தா, எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா. நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் வந்தால் அம்மா வந்து ஹாலு யஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைன்னு முடியுமா? நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்வரில் உட்காந்துக்கிறார் அவர் பையன். ஆமாங்க, அவங்களாம் லேடிஸ் சில வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார், இந்த ஒளிவு மறைவே கிடையாது. இப்போ சொல்கிறேங்க, உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, மூஞ்சி எதிர்க்க சொல்கிறான். சார் நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சியை பிடிக்கணும்? நியாயம் வேணும், ஒரு நியாயம் வேணும்ல. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எது உண்மையிலேயே நல்ல குடும்பம் தெரியுமா சார்? ஒரு அம்மா காஃபி, அந்த பேப்பர் படிச்சுன்னு இருக்கான், காஃபி எடுத்துன்னு வந்து வைக்குது, வச்சுட்டு அது சமையல் ரூம் போகுது. இவன் பேப்பர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அவன் பொண்ணு ஒரு 10 வயசு கிடுகிடுன்னு வந்து அந்த சென்டர் டேபிள் 8 வச்சு காஃபி கொட்டிடுச்சு. இது சீனு. காஃபி கொட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு, டாடி சாரி டாடி சாரி டாடின்னு. அப்பா பேப்பரை முடிச்சுட்டுமா, காஃபி போட்டோம்மா, அடிபட்டுதா பாரு முட்டியில், சென்டர் டேபிள் இடிச்சிங்க, முட்டியில் அடிபட்டுதுன்னா. அம்மா வரா, என்னங்க குழந்தை அடிபட்டுச்சு, காஃபி கொட்டுச்சு. அம்மா சொல்கிறா, எல்லாம் என் தப்புங்க, நான் காஃபி வச்சுட்டு குடிக்கிற வரையும் இருந்துட்டு போயிருக்கணும். இது குடும்பம். இந்த பொண்ணு இடித்த உடனே எனக்குன்னு வந்து சேர்த்திய குரங்கு அப்படின்னு இவன் திட்டினா, அது பொண்ணு சொல்லும், உன் பொண்ணு தானே நான் குரங்கு தான். இவ வருவா, உனக்கு அறிவு இருக்கா, எனக்கு அறிவு இருக்கா. சார் உண்மையிலேயே ஒரு முகமது நபிகள் சொல்கிறாரு அழகா, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நண்பர்களாக இருக்க வேண்டும். எப்படி? உன் இடது கையை சுத்தம் செய்வதற்கு வலது கையிலிருந்து தண்ணீர் எடுப்பது போலவும், வலது கையை சுத்தம் செய்வதற்கு இடது கையிலே இருந்து தண்ணீர் போலவும் 2 கையிலும் எடுத்து முகத்தை துடைத்து, அந்த மாதிரி நட்பாக இருக்கணும். உண்மையிலேயே அப்படி தான் இருக்கணும். நம்ம 1000 சொல்கிறோம் சார், அப்ராடில் குடும்ப நிலைகள்லாம் சரியில்லை, இந்தியா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்களும் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சார், அமெரிக்காவுக்கு போய் தங்கியிருக்கேன் நிறைய வாட்டி, அண்ணனுக்கும் தெரியும். அங்கெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான். சிரிச்சின்னே தேய்க்கிறானுங்க சார். சரி தேய்ச்சின்னே ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், எனிமோர் வெசல் டார்லிங் அப்படின்னா, அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைகிறான். ஆனால் ஒன்றுங்க, அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள். அதே மாதிரி ஹாலில் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள் ஒரு நல்ல விஷயம். நான் கூடங்க அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே நண்பர்களாக இருப்போம், நம்மளும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் ஒய்ஃபுக்கிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன், ஏற்றுன்னு வந்து கொடுத்தா, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூன்னு. முடிஞ்சு போச்சு. அவள் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறான். அவள் ஏன்னா 20 வருஷம் நான் சொன்னதே இல்லை, இவன் திடீர்னு சொல்கிறானேன்ற பயத்தில் அழுகுறான். அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூன்னு அவ்வளோ சொன்னது அவள் நம்பலை. அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா, நான் வேறு யாருக்கோ சொல்கிறதுக்கு இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சின்னு அழுகுறேன். சார் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். ஒரு வியாபாரி அவனுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் மகாலட்சுமியை தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டான். மகாலட்சுமியை கும்பிட்டு நிறைய பணம் சேர்த்துட்டான். திடீர்னு கனவுல மகாலட்சுமி வந்து, சாரி இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன் ஜாதகப்படி நான் வெளில போயிடணும், உனக்கு பிரச்சனை பண பிரச்சனை வரும் அப்படின்னோடனே, உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளு. இவன் கனவுலேயே மகாலட்சுமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், ஒன்றும் வேணாமா, பணம் இருக்கிற பணத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், ஒன்று என் குடும்பம் என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணும், சண்டை வரக்கூடாது, அது போதும்னா. மகாலட்சுமி செஞ்சாலாம், நீ புத்திசாலிடா, என்னை போக விடாமல் தடுத்துட்ட. எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன், உன் குடும்பம் நான். இதை சொல்லியாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்.
எல்லாமே சரி. சரி, ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ அப்படி இல்லை. ஏதாவது சொன்னால் கூட சொல்லணும், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு. இது ஒய்ஃபுங்களுக்கு தான். நான் சொல்லிக்கிறேன் அதான் சொல்லக்கூடாது, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். சார் ஒன்றே ஒன்று, குடும்பம் குவைட்டாக போகணுமா, நேராக ஒழுங்காக சீராக மகிழ்ச்சியாக, ஒன்றே ஒன்று, ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது.